ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்ல போகிறது 1/2 kg கேக்குக்குள்ள மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை நம்ம திருப்பி எடுத்துக்கணும். அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரை வந்து இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து 3 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 kg கேக்கு செய்கிறது 6 இன்ச்சில் டின் எடுத்துட்டு அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நம்ம OTG ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. 1/2 kg கேக்குக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 2 முட்டை எடுத்துக்கணும். எக் நம்ம பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பவுல் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். இதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறமா 1 பிஞ்ச், அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட பவுடர் சுகர் 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ சுகர் நம்ம எக்கில் ஆட் பண்ணும்போது பீட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் தான் வச்சுருக்கணும். ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நம்ம ரிபன் கன்சிஸ்டன்சி எக்கில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். அதாவது இப்போ 3 டைம்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பூனாக சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ண கூட செய்துக்கலாம். பொதுவாக அந்த ரிபன் கன்சிஸ்டன்சி கிடைக்காத மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் எக்குக்கு கூட நம்ம அந்த பீட் பண்ணி எடுக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ அது வந்து நீங்கள் லம்பாக சுகர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிபன் கன்சிஸ்டன்சி போயிடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிபன் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ சுகர் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த எக்கு கூட மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் தான் போட்டிருக்கணும். ஸோ சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டுட்டு ரிபன் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஸோ ரிபன் கன்சிஸ்டன்சினா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பேட்டரை நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து பார்க்கும்போது இப்படி ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும். இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் எக்கை நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக ஹைட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படின்னா பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகிடும். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் 3 பேட்சஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ரிபன் கன்சிஸ்டன்சி கிடைச்சாலுமே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எக்கு கூட மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அதில் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கேக்கு சாஃப்டாகவும் வராது, அதே மாதிரி ஹைட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ மெயினாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கணும். விஸ்க் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தட் அப்படின்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த ஒரு ப்ரொசீஜர். கட் பண்ணணும், தென் ஃபோல்ட் பண்ணணும், கட் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும். இந்த மெத்தடில் செய்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டைம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட லம்ஸ் எல்லாம் நமக்கு கிளியராகி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸ் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட அந்த எக்கோட அந்த ஃப்ளஃபினஸ் போய் அந்த பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். நமக்கு நார்மலாக இந்த ரிபன் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை இன்க்ரீடியன்ஸு அந்த எக்குக்கு கூட மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சப்போஸ் அந்த ரிபன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் கிடைக்காத பட்சத்தில் தான் நிறைய பேருக்கு வந்து மெயினாக இந்த கேக் பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேட்சஸாக ஃப்ளோர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கேக் பேட்டர் ரெடியாகி கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க்கு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து ஒரு 3 பேட்சஸாக 2 பேட்சஸாக மில்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக சேர்த்து டைரெக்டாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது.
ஸோ ஃபைனலாக நமக்கு கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி, அதுவும் ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ்லேயே தான் கிடைக்கும். நல்லா வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அது ஓவர் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த கேக் பேட்டரை 6 inch டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி போகிறதுக்கு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ப்ரீ ஹீட் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து ஓடிஜியில் 160 டிகிரிக்கு 30 minutes வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இது ப்ரீ ஹீட் போடும்போது டாப் அண்ட் பாட்டம் 2 காயிலுமே ஆனில் வச்சுருக்கணும். அதேமாதிரி பேக் பண்ணுற டைமில் வந்து பாட்டம் ராடு மட்டும் ஆனில் ஃபர்ஸ்ட் 20 minutes வச்சுருக்கணும். லாஸ்ட் 10 minutes டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆனில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த சர்ஃபஸ் நல்லா ட்ரை ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சர்ஃபஸ் வந்து ஒரு ஸ்கின் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஒட்டுற தன்மை நமக்கு இருக்காது. ஒரு 5 minutesக்கு அப்புறமா நம்ம அந்த கேக்கை டின்லேருந்து டிமோல்ட் பண்ணி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சு கூலாக விட்டுடலாம். ஸோ இனி நம்ம கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குலாப் ஜாம். ஸோ இந்த குலாப் ஜாமுன் எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம பேக்கிங் ரூமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ரெசிபி வீடியோ VAJ வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குலாப் ஜாம் சோக்கிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட நல்ல ஹாட் வாட்டர் 2 tablespoon அளவுக்கு சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் சுகர் சிரப்புக்கு பதிலாக இந்த குலாப் ஜாமுன் சோக் பண்ண இந்த சுகர் சிரப்பை வச்சு நம்ம அந்த கேக்கு வெட் பண்ணி எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg கேக்குக்கு நான் 1 கப்புக்குள்ளே விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 teaspoon ஐசிங் சுகரும் சேர்த்துட்டு நான் பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் கிடைச்ச கேக்கு, கஸ்டமைஸ்டு டெக்கரேஷன். ஸோ அவங்க இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சர்க்கிள் ஷேப்பில் கேக் செய்கிறதா இருந்தால் 3/4 கப்பு க்ரீமே போதுமானதாக இருக்கும். அதாவது ஐசிங்கும் பண்ணிவிட்டு சிம்பிளாக உள்ள பைப்பிங் டெக்கரேஷனும் செய்கிறதுக்கு. பட் இது வந்து ஹார்ட் ஷேப் அப்படிங்கிறதுனால தான் நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம் நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிஃப் பீக்கில் எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த குலாப் ஜாமுனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கோட டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு கேக்கை 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக்கு போர்ட்லேருந்து அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குலாப் ஜாமுன் சுகர் சிரப்பு, அதை வச்சு கேக்கை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி தான் க்ரீம் அப்ளை பண்ணுவேன். இப்போ டேரெக்டாக பேலட் நைஃப் இப்போ ஒரு சிலர் வந்து டேரெக்டாக பேலட் நைஃப் யூஸ் பண்ணியே க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி செய்கிறவங்க கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பைப்பிங் பேக்கில் க்ரீம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறது மாதிரியான ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ பிளாஸ்டிக்கு, கிளாஸு ஒரு ஸ்டீல் எதாக இருந்தாலும் ஓகே. கப் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ள பைப்பிங் பேக்கை இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக பைப்பிங் பேக்கை வச்சு நம்ம அதை கிளாஸை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கணும். இனி இந்த விப்டு க்ரீமை இந்த கிளாஸுக்கு உள்ள நம்ம வச்சுருக்கோம் அந்த பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த விப்டு க்ரீம் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு கப்போட ஹைட்டுக்கு தான் ஃபில் பண்ணணும். அதாவது நமக்கு அந்த பைப்பிங் பேக் எடுத்து க்ளோஸ் பண்ணி அந்த கையில் பிடிக்கிறதுக்குள்ளே ஸ்பேஸ் விட்டு, அதாவது ஒரு 3/4 அளவுக்கு கவரோட 3/4 அளவுக்கு க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கோட எட்ஜில் நமக்கு ஹோல் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். சரி, நம்ம கேக் ப்ரிப்பரேஷன் வருவோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா குலாப் ஜாமுன் பீசஸை வச்சுட்டு பேலட் நைஃப் வச்சு இது க்ரீமுக்கு உள்ள போகிறது மாதிரியாக நம்ம அழுத்தி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக்கு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு லேயருக்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான். அந்த குலாப் ஜாமுன் சுகர் சிரப்பு வச்சு நல்லா சோக் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணணும். தென் அதுக்கு மேலே ஸ்மால் பீசஸாக கட் பண்ண குலாப் ஜாமுன் வச்சுட்டு அடுத்த 3rd லேயர் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்ம 3 பீசஸை ஸ்லைஸ் பண்ணுறோம், எந்த லேயர் ஃபஸ்ட்டு வைக்கணும், எந்த லேயர் செகண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து நான் என்ன செய்வேன்னா நம்ம வந்து டாப்பில் வைக்கிற அந்த லேயரோட சர்ஃபஸ் வந்து ஒரே லெவலாக இருக்கிறது மாதிரியே சூஸ் பண்ணிப்பேன். அப்போ தான் நமக்கு ஐசிங் பண்ணும்போது அந்த டாப்பில் வந்து நல்லா ஈவனாக ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஸோ 3rd லேயர் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே சுகர் சிரப்பு வச்சு ஜஸ்ட் சோக் மட்டும் பண்ணி எடுத்தால் போதும். அது முடிஞ்சதுமே நம்ம கேக்கு க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கணும். ஸோ க்ரம் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் ஸ்டாக் பண்ண அந்த கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறது மாதிரியாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி நீட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஐசிங் பண்ணும்போது நல்லா நீட்டாக கிடைக்கும். இனி கேக் போர்டில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் அண்ட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் மினிமம் 1/2 hourலேருந்து 6 hours வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் ஐசிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
நான் வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டு எடுத்து தென் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 1/2 kg கேக்கையும் அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருந்ததா ஹார்ட் ஷேப்புக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி ஹார்ட் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி கேக்கில் நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணலாம், அதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து கேக்கை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைன் பேட்டர்ன் சிம்பிளாக போட்டு விட்டுக்கிறேன். இனி கேக் போர்டை ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி ஸ்டார் நாசில் வச்சுட்டு கேக்குக்கு மேலே இந்த ஒயிட் கலர் க்ரீம்லேயே தான் சிம்பிளாக ரோசட்டி டிசைன் வந்து போட்டு விட்டுருக்கலாம். இனி இதில் ஹாஃபாக கட் பண்ண குலாப் ஜாமுன் வச்சு கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணதில் எனக்கு பேலன்ஸ் இவ்வளோ க்ரீம் தான் வந்துச்சு. ஸோ அப்புறமா கேக்கோட சைட்ஸில் குலாப் ஜாமை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயே ஃபாண்டன்ட் ஸ்மால் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோதான் கேக்கோட டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ இந்த குலாப் ஜாமுன் கேக் பார்த்தீங்கன்னா 1 kg 1000 rupeesக்கு வந்து நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் லேட்டானாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.